ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம், ட்ரிபிள் டாப் அண்ட் ட்ரிபிள் பாட்டம். ஓகேங்களா? டபுள் டாப் டபுள் பாட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் ஹையில் இருக்கும்ல, இது போல் டபுள் டாப் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டபுள் டாப்போடைய லோ டு ஹையில் இருக்கு இல்லையா, இந்த லோ டு ஹையை அப்படியே கொண்டு வந்து இந்த லோவை கீழே வைங்க. இந்த லோவை கட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி இந்த லோவை கட் பண்ணக்குள்ளே என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதனுடைய டார்கெட் லெவல் இந்த லோ தான். இந்த இன்டெப்த் லெவலுடைய ஹைட் மெஷர்மெண்ட் லெவல் தான் நம்மளுக்கு டார்கெட். ஓகேங்களா? அதே போல் டபுள் பாட்டம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்டெப்த் லெவல் தான் நம்மளுடைய லெவலில் தான் நம்மளுடைய டார்கெட் லெவல். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம டார்கெட் என்ட்ரிங்க எடுத்தீங்க, ப்ரீவியஸாக வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாப். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்கும். இங்கே டபுள் டாப்புக்கு பதில் இங்கே ட்ரிபிள் டாப்பாக நடக்கும். ஓகேங்களா? இதே ட்ரிபிள் டாப்பை இந்த லோ டு ஹையை கிளியராக நம்ம ட்ரா பண்ணிக்கோங்க. லோவை கட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கணும், இந்த லோவை கட் பண்ணக்குள்ளேயே என்ட்ரி எடுக்கணும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெப்த் லெவலுடைய ஹை தான் வந்து நம்மளோட டார்கெட் லெவல். அதே போல் தான் நம்மளுக்கு பாட்டம் ட்ரிபிள் பாட்டத்துடைய டார்கெட் என்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா அதே தான் நம்மளுக்கு வரும். இங்கே இது வந்து நம்மளுக்கு மேலே பிரேக் அவுட் நடக்கணும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு கிளியராக மேலே பிரேக் அவுட் நடக்கணும். அப்படி மேலே பிரேக் அவுட் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், இதோட இன்டெப்த் லெவலுடைய ஹை லெவல் இருக்கு இல்லையா, இந்த லோ டு ஹை இதை நம்ம மெஷர் பண்ணி நம்ம அகெயின் வந்து மேலே வச்சுக்கணும். இன்னொரு டார்கெட் லெவலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும். இப்போ லைவ் மார்க்கெட்டில் இந்த டபுள் டாப் ட்ரிபிள் டாப் இல்லை டபுள் பாட்டம் இல்லை ட்ரிபிள் பாட்டம் வந்து எங்கே நடந்திருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் லைவ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே வந்து டபுள் பாட்டம் எங்கே நடந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா, மார்க்கெட் ஹையில் வந்திருக்கு, ப்ரீவியஸில் போயிட்டு திரும்ப வந்து ப்ரீவியஸ் லோ, இதுதான் டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த லோ டு இந்த ஹையை நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். பிரேக் அவுட் பண்ண கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கணும். என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் லோவுக்கு மேலே எஸ்ஸை வச்சுட்டு திரும்ப டார்கெட் எங்கே வைக்கணும், இந்த ஹையை கட் பண்ண இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட டார்கெட் வந்து இன்றைக்கி கிளியராக வந்து போயிருக்கு. ஓகேங்களா? இதே போல் டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து டபுள் பாட்டம். ஏன் டபுள் பாட்டம் சொல்கிறேன்னா, இதை தாண்டி கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கல, பிரேக்கும் ஆகலை. அப்போது இது நம்மளோட டபுள் டாப்பாக நம்ம கிளியராக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஹை டு இந்த லோவை நான் மெஷர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஆனால் நமக்கு டார்கெட் ஆனது 50% தான் போயிருக்கு, பேலன்ஸ் 50% போகலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 50% வரக்குள்ளே டேக் பார்ஷியல் பண்ணணும். ஓகேங்களா? டேக் பார்ஷியல்னா நம்ம எடுத்து வச்சுருக்க என்ட்ரியில் பாதி ஆர்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி ஆர்டரை மட்டும் ரன் பண்ண விடணும். ஓகேங்களா? இதே போல் ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் எங்கேயாச்சும் இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? பார்க்கலாம். வேறு எங்கேயும் மார்க்கெட் இப்போதைக்கு கோல்டில் ஃபார்மேஷன் நடக்கலை. ஆனால் நடந்துச்சுன்னா ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் வந்து கிளியராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா?